பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த விபத்து தொடர்பான விவரங்கள் என்ன என்கிற கூடுதல் விவரங்களோடு வரைகலை மூலம் விளக்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். ஓவர் டு யூ. பாலவேல், யாரும் எதிர்பார்க்காத விதமாக குறிப்பாக இந்தியாவில் இது போன்ற விமான விபத்துகள் அப்படிங்கிறது பெருமளவில் இல்லாத சூழலில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து அப்படிங்கிறது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 242 பேருடைய நிலை அப்படிங்கிறது கவலைக்கிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து ஏற்படுவதற்கான பல காரணங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுதைய சூழல் என்ன, குறிப்பாக எப்பொழுது இந்த விமானம் வந்து புறப்பட்டது, என்ன மாதிரியான விபத்துகள் இதில் வந்து காரணங்களாக இருக்கலாம் என்பது குறித்து நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக இதுதான் நம்மளுடைய அகமதாபாத்தினுடைய அந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி. குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது சரியாக ஃப்ளைட் வந்து லண்டன் டைமில் காலை 8 மணி அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்தியாவினுடைய நேர படி பார்த்தோம் அப்படின்னா 13:39, அதாவது 1:39 சரியாக விமானமானது புறப்பட்டிருக்கிறது. இதில் நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு முன்னதாக சுமார் 5 விதமான அந்த சோதனைகள் அப்படிங்கிறது நடைபெறும். குறிப்பாக இந்த ஃப்ளைட்டினுடைய இறக்கை பகுதிகள் வந்து எப்படி இருக்கு, அதே போல் வந்து அதனுடைய வெள்ளை நிற பெட்ரோலினுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அத்தனை விதமான சோதனைகளும் செய்துவிட்ட பிறகுதான் விமானம் புறப்படுவதற்கான அந்த தகவல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா நீங்க கேலண்டர்ஸ்ல, அதாவது இந்த டைமிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1:38 புறப்பட்டிருக்கிறது. இதனுடைய சரியா இப்போ புறப்பட்டு எவ்வளவு தூரத்தில் இது வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் பார்த்துருவோம். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு சரியா 1 கிலோமீட்டருக்குள்ளாகவே, அதாவது விமான நிலையத்தினுடைய 23வது ஓடுபாதையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானம் சரியாக லண்டன் நோக்கி புறப்படக்கூடிய சூழலில் இந்த விபத்தானது சரியாக 1 கிலோமீட்டர், அதாவது ரன்வே 23லேருந்து புறப்பட்டு சில நிமிடங்கள்லேயே, அதாவது 8 நிமிடம்ங்கிறது துல்லியமாக அவங்க சொல்லக்கூடிய நிலையில் உயரம் அப்படிங்கிறது 645 அடியில் வந்து பறக்க தொடங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு மேடேன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இது போன்ற விமான விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு முன்னதாக பலவிதமான சவால்கள் வந்து குறிப்பாக விமான ஓட்டியிடம் இருக்கும். பைலட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல எமர்ஜென்சி முடிவுகளை அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கின்ற பொழுது குறிப்பாக இதில் வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கும், குறிப்பாக அந்த பெட்ரோலை வந்து உடனடியாக வெளியேற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உடனடியாக மீண்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல, விமானத்தை வந்து இதுக்கு மேலே செயல்படுத்த முடியல அப்படின்ட்டு ஒரு சூழல் வருகின்ற பொழுது கண்ட்ரோல் ரூமுக்கு மேடே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட அறிவிப்பு அப்படிங்கிறது புறப்பட்ட 3வது நிமிடத்திலேயே தகவல்கள் கொடுக்கப்பட்டதா தற்போது ஏர் இந்தியாவினுடைய தகவல் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கிருந்து புறப்பட்டு சரியா 8 நிமிடத்துக்குள்ளாக இங்கிருந்து புறப்பட்டு சரியா ஒரு 8 நிமிடத்தில் விமான விபத்து வந்து ஏற்படுகிறது. அன்கண்ட்ரோல்டா இந்த மேடே அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தாலும் கூட அதற்கு பிறகு எவ்வளோ நேரம் ஃப்ளை பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் சவால். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஃப்ளை பண்ண வச்சுட்டா உடனடியாக ஒரு திட்டமிடலை செய்ய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட திட்டமிடல் செய்ய முடியாதன் காரணமாக உடனடியாக ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அதனால தான் வந்து அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி அதில் கடைசி நிமிடத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக இந்த ஃப்ளைட்டை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட 242 நபர்கள் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக பைலட், கோ பைலட், இது மட்டும் இல்லாமல் 10 ஏரோஸ்டர் இது போன்ற பலரும் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 230க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஃப்ளைட்டை இயக்கியவர் கேப்டன் சுமித் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 8200 ஹவர்ஸ் வந்து வானத்தில் வந்து தன்னுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஃப்ளைட்டிங் ஹவர்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் கணக்கீடு செய்வாங்க. அவங்களுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது 8200 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட ஒரு அனுபவத்தை கொண்ட கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பயிற்சி பெற்றிருக்கிறார். இதில் வந்து முழுக்க விமானத்தை ஓட்டுவதில் கையை தேர்ந்தவர் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் கோ பைலட் வந்து கிட்டத்தட்ட 1100 ஹவர்ஸ் வந்து அவங்களும் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 நபர்களுக்குமே முழுமையாக விமானத்தை இயக்குவதில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக நேற்று தினத்தில் இதே விமானம் வந்து எப்படி வந்து பறந்துருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து நேற்று இருக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம்.
திட்டமிட்டபடி இந்த விமானம் வந்து சரியாக அகமதாபாத்திலிருந்து லண்டன்லேருந்து அகமதாபாத் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அதனுடைய மேப், முழுமையான மேப். ஸோ லண்டன்லேருந்து புறப்பட்டு சரியாக அகமதாபாத் வருவதில் எந்தவித சிக்கலும் இல்லை. அந்த ஃப்ளைட்டுக்கான பாதிப்பு இல்லாமல் புறப்பட்டு வந்திருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைய தினத்தில் என்ன ஏற்பட்டது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா மேடே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து பைலட் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கும். ஏன்னா 5 விதமான இந்த சோதனைகளை கடந்து தான் விமானம் வந்து தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய பிறகுதான் விமானம் வந்து புறப்பட்டிருக்கும். அப்படி புறப்பட்ட 8 நிமிடத்திற்குள்ளாக இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகள் என்ன, இந்த 8 நிமிடத்திற்குள்ளாக மீண்டும் இதே விமான நிலையத்திற்குள்ள கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை வந்து விமான ஓட்டிகள் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அதையுமே தாண்டி இந்த ஒரு கட்டுப்பாட்டு இழந்திருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு பெரிய ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எனவே இந்த விபத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பிரிட்டிஷை சேர்ந்த ஏராளமானவர் இதில் வந்து தற்போது இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறாங்க. போர்ச்சுகல், கனடாவை சேர்ந்த ஒருவர், அதே போல் இந்தியாவினுடைய ஏராளமானவர் கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த விபத்திற்கான பல காரணங்கள் இன்னும் விரைவில் வந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கிறது. எதனால இந்த விபத்து அப்படிங்கிறது பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பாலவேல்.